இந்த கடல் உள்வாங்குது இல்லையா? இந்த கடல் ஏன் உள்வாங்குது? அப்படின்றது நிறைய நிறைய பேருக்கான கேள்வி. இது ஒரு ஆபத்துக்கான அறிகுறியா? திருப்பி சுனாமி வருதா? அதனால தான் கடல் உள்வாங்குதா? சுனாமி காலத்திலேயே எதுவுமே நடக்கல. இப்போ மட்டும் என்ன நடக்க போகுது? அதனால் பயப்பட வேண்டாம் யாருமே. ஒன்றும் இல்லை, இந்த சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த சமயங்கள்ல சந்திரன் தான் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம். சந்திரன் எப்படி ஜாதகத்திலேயோ ஒரு எல்லாரோட ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மனோகாரகனா இருக்காரோ, தாய் காரகனும் அவர்தான், மனோகாரகனும் அவர்தான். இந்த நீர் காரகனும் அவர்தான். நீர் காரகத்துவம் பெற்றவர் இந்த சந்திர கிரகம். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பௌர்ணமி காலங்கள்ல ரொம்ப உச்சமா இருக்கும் அவரோட கதிர் அலைகள், கதிர் வீச்சு அதிகமா இருக்கும். அப்போ இந்த பௌர்ணமி காலங்கள்ல என்ன பண்ணுவார்னா, இந்த கிராவிடேஷனல் புல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சந்திரனோட கதிர் இயக்க வீச்சு அதிகமா இருக்கும். அப்போ வந்து கடல் அலைகள்லாம் நல்லா எழும்பி சீற்றம் கொள்ளும் ரொம்ப. அதிக சீற்றத்தை குடுக்கும். இந்த கடல் அலைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணும், ரொம்ப சீற்றம் கொண்டு கரைய நோக்கி ஓடி வரும்.